உரலுக்கு ஒரு பக்கம் இடி, உலக்கைக்கு 2 பக்கம் இடின்னு நம்ம கிராமங்கள்ல ஒரு பழமொழி இருக்கு. அதுக்கு 100% பொருந்தி போனவர் தான் தேஜஸ்வி. மக்களவை தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ எல்லா கட்சிகளுக்கும் ஒரே தாக்கம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா தேஜஸ்விக்கு அப்படியே ஆப்போசிட். மாநிலத்துல கூட்டணியில இருந்த நிதிஷ்குமார் பிரிஞ்சு போனதால ஆட்சி பறிபோச்சு. இன்னொரு பக்கம் மக்களவை தேர்தலில் 22 விழுக்காடு ஓட்டு வாங்கியும் 4 தொகுதிக்கு மேல ஜெயிக்க முடியல. இதனால தேர்தல் முடிஞ்ச கையோட தேஜஸ்வி போன இடமும் தெரியல. பீகார் சட்டப்பேரவையில பெண்களை பற்றி நிதிஷ்குமார் பேசினது நாடு முழுக்க விவாதத்தை கிளப்புச்சு. அப்போ கூட தேஜஸ்வி எங்க போனார்னு எந்த தகவலும் வரல. ஆனா அரசியல் வியூக வகுப்பாளராக இருந்த பிரசாந்த் கிஷோர் பீகார்ல கட்சி தொடங்க போறார்னு செய்தி வெளியானதும் வெளியில ஓடோடி வந்திருக்காரு தேஜஸ்வி யாதவ். சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15க்கு பிறகு பீகார் முழுக்க ஒரு யாத்திரையை நடத்தவும் திட்டம் போட்டிருக்காரு. நிதிஷ்குமாருக்கும் பாஜகவுக்கும் எதிராக களமாடுறதை விட புதுசா வந்திருக்க பிரசாந்த் கிஷோரை வளர விடாம தடுக்கிறது தான் இந்த யாத்திரையோட முக்கிய நோக்கமா இருக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே ஆளுங்கட்சியா ஐக்கிய ஜனதா தளமும் கூட்டணி கட்சியா பாஜகவும் இருக்கு. இந்த நிலைமையில புதுசா ஒருத்தரை வளர விட்டா அது தனக்குத்தான் ஆபத்துங்கிறத யாரும் சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிற அளவுக்கு தேஜஸ்வி பக்குவம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க பீகாரோட அரசியல் அப்சர்வர்ஸ். பிரசாந்த் கிஷோரை மட்டுப்படுத்தணும்னா அதுக்கு ராஷ்டிரிய ஜனதா தளத்தை வலுப்படுத்தணும். அதுக்கு கிரவுண்ட் லெவல்ல வேலை பார்க்கணும். 2025 சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கதால இப்போவே களத்துல இறங்கினாதான் நிர்வாகிகளுக்கும் சீரியஸ்னஸ் வரும்னு நினைக்கிறாரு தேஜஸ்வி. யாத்திரை முழுக்க பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு உச்சவரம்பை உயர்த்த முடியாததுன்னு ஒரே நேரத்துல நிதிஷ்குமார் பாஜகன்னு 2 பேரையும் டார்கெட் செய்யற விஷயங்களையா பேச முடிவு செய்திருக்காராம் தேஜஸ்வி. இப்படித்தான் மக்களவை தேர்தலுக்கு முன்னாடியும் மாநிலம் முழுக்க நடையா நடந்தாரு. ஆனா தேர்தல் முடிவு என்னாச்சு? இப்பவும் அதுதான் நடக்கும்னு கான்பிடென்டா இருக்காங்க நிதிஷ்குமார் பாஜக வகையராக்கள். இது மக்களவை தேர்தலுங்கிறதால மக்கள் மோடி அலைக்கு மயங்கிட்டாங்க. ஆனா கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 75 தொகுதிகள்ல ஜெயிச்சு மாநிலத்திலேயே பெரிய கட்சியா இருந்தது நாங்க மட்டும்தாங்கிறத மறந்துடாதீங்க. இந்த தேர்தலில் அதை விட அதிகமான தொகுதிகள்ல ஜெயிப்போம்னு சவால் விடுறாங்க தேஜஸ்வியோட ஆர்ஜேடி நண்பர்கள். இதனால இந்த முறையாவது தேஜஸ்வி நடக்கிற நடைக்கு மக்களோட மனம் இறங்குமா, முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களாங்கிற எதிர்பார்ப்பும் ஆர்ஜேடியை சூழ்ந்திருக்கு.